திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை மீனாட்சி சௌதரி சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பதி கோவிலில் VIP பிரேக் தரிசனம் மூலம் சென்ற அவர் ஏழுமலையானை தரிசித்தார். சனிக்கிழமை இரவு திருப்பதி மலைக்கு சென்ற மீனாட்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுவாமி கும்பிட்டார். திருப்பதி கோவிலுக்கு சென்ற நடிகை மீனாட்சி சௌதரிக்கு கோவில் நிர்வாகிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். பின்னர் மீனாட்சிக்கு வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர். என் மனநிலையே யோசிங்க, அவ்வளோதான். என் மனநிலையை யோசிங்க, நான் எப்படி இருக்கின்றதை யோசிங்க. இப்போ பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம் தான் வைக்கலாங்கிறது ஓடியாராங்க சிங்கராசாமி. எல்லாமே என்னை சுற்றி உள்ளவங்க கூட என்னமோ ஏதோன்றாங்க. திருந்தி வளர்ந்துட்டா விட்டுறணும். திருப்பி கோவை காவல் ஆணையர் சுட்டுப்பிடிக்க உத்தரவு பிறப்பித்த நிலையில் வரிச்சியூர் செல்வமே தந்த தன்னிலை விளக்கம் இது. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை CBCD காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாக கூறினார். அப்படி தப்புக்கு நான் போக மாட்டேன். இது ஆணித்தரமாக சொன்ன போலீஸில் சொல்கிறத உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நான் போக மாட்டேன், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். இப்பயும் சொல்கிறேன், நான் காசு கொடுத்து வச்சுருப்பேன், அது எதனாலும் கேட்பேன். அவ்வளோதான். எல்லா பக்கம் வட்டி கொடுத்து வச்சுருக்கேன், அந்த ரூபாயை நான் கேட்பேன். தாம் கோவைக்கு சென்று 13 ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் வரிச்சியூர் செல்வம் விளக்கம் தந்துள்ளார். 2026 தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகை என்று போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக மாநில செயலாளராக உள்ள ஷெரீப் 15 நாட்களில் நேரில் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகைக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் ஷெரீப் பெயரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அந்த போஸ்டர்களில் அடுத்த ஆண்டு துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகை என்ற வாசகம் இடம் பிடித்திருந்தது. மேலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த போஸ்டருக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்தியா கூட்டணியை சீர்குலைக்கும் முயற்சியில் பல்வேறு மதவாத சக்திகள் கருமேக கூட்டம் போல சூழ்ந்து வருகிறது என்றும், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கிலும் ஒற்றுமையை கெடுக்கும் வகையிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும், ஷெரீப்பின் அநாகரிகமான செயல் கட்சியின் கட்டுப்பாட்டையும் கண்ணியத்தையும் மீறியதுடன் ஒழுங்கீனமான செயல் என்றும் கூறப்பட்டுள்ளது. எந்த காலத்திலும் பிறந்த நாளை கொண்டாடியதில்லை என்றும் செல்வ பெருந்தகை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஷெரீப் நேரில் அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. வக்பு வாரிய நிர்வாகத்தில் பிற மதத்தினரை சேர்ப்பது ஆபத்தானது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வாக்குகளை குறிவைத்தே வக்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதுல திருத்தம்னு வந்திருந்தா வக்பு சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கு விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கல. அந்த நிர்வாகத்தையே மொத்தமா மாத்திருது. அந்த நிர்வாகத்தில் 2 பிற மதத்தவர், குறிப்பா இந்து மதத்தவரை உள்ள சேர்ப்பது என்பது அது பேராபத்தை உண்டு. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தான் கருத்து கூற முடியாது என்ற சீமான் அதற்கான காரணத்தையும் விளக்கினார். பாஜகவினுடைய நெருக்கடிக்கு, நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு இருக்கா? இருக்கு. சரி, அதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? குற்றச்சாட்டு இருக்குன்னா குற்றச்சாட்டு இருக்கு. வேற ஏதாவது இருக்க? அதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுக செயற்குழு, பொதுக்குழு, அதனுடைய முதன்மை தலைவர்கள். எல்லாவற்றுக்கும் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்ணியமாகவும் அது நாகரிகமாகவும் இருக்காது. வரும் தேர்தலில் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தான் கூட்டணி என நகைச்சுவையாக தெரிவித்தார். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.